வெல்கம் பேக் டு அலி குக்கிங். நம்ம இன்னைக்கு புங்கல் பீச் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது, ஃபுட் எப்படி இருக்குது, ஸோ அந்த ப்ரொமோஷன் ஒன்று போயிட்டுருக்கு டிசம்பர் நியூ இயர் வரைக்கும். ஸோ டிசம்பரோட எண்ட் நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரொமோஷனில் அவங்க கொடுத்துருக்கிற வெஜ் பஃபே நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புங்கல் செட்டில்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் இங்கே மாடியில் இருக்க தந்தூரி லான்ச் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இங்கே ஃபுட் எப்படி இருக்குது, என்னென்ன மெனு கொடுக்குறாங்க, அண்ட் $17 ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்காங்க. $17 வந்து அது வர்த்தாக இருக்கா, அண்ட் தென் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் அவங்க அந்த மெனுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மெனு டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த மெனுவுக்கு கரெக்டாக எல்லாமே நம்மளுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்களா, டேஸ்ட், ஃபுட், ஆம்பியன்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் டு த வீடியோ நம்ம இருக்கிற லொக்கேஷன் பாருங்கள். அப்படியே ஜஸ்ட் பீச்சுக்கு ஆப்போசிட்டில். ஸோ இந்த பீச் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் க்ரீனரிஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த பீச் வியூ பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்குது நம்மளோட ரெஸ்டாரண்ட். ஸோ வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஃபுட் ரிவ்யூ அண்ட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்படி இந்த பக்கமாக லிஃப்ட் வழியாக மேலே போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ அப்படியே நம்ம இந்த புங்கல் செட்டில்மெண்ட் வழியாக போகலாம் மேலே. ஸோ இதுதான் வந்து அந்த தந்தூரி லான்ச். இந்த தந்தூர் லான்ச்சோட வியூ இது தான். ஸோ மேலே இருக்குது, நம்ம மேலே ரீச் பண்ணணும். ஸோ இது மேலே ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 வேஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போயிட்டு அங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் வழியாகவும் போகலாம். இல்லை பேக் சைட் ஸ்டெப்ஸ் இருக்குது, அது வழியாகவும் நம்ம போகலாம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் மெனு எல்லாமே இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நியர்பையில் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ இது பக்கத்தில் இப்படி தான் இருந்தது ஆம்பியன்ஸ். அந்த கீழே இருக்கிற ஏரியாலாம் இப்படி தான் இருந்தது. ஸோ மேலே போகிறப்போ இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வெளியிலையும் உள்ளேயுமா இருந்தது. 2வது ஷாப் இது. ஃபஸ்ட்டு ஷாப் இல்லை. ஸோ செகண்ட் ஷாப்பில் வந்து இருந்தது. இதுதான் அவங்களோட தந்தூர் லான்ச்சோடது. வெளியில் சாப்பிட்ற மாதிரி ஏரியாவும் உள்ளே சாப்பிட்ற மாதிரி ஏரியாவும் இருந்தது. நாங்கள் வெளியில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வெளியில் வந்து நல்ல இந்த மாதிரி க்ரீனரியோட பின்னாடி பீச் இருந்தது. ஸோ வியூ வந்து செமையாக இருந்தது அந்த இடத்துல. வெளியில் தான் நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க உள்ளே இருக்கிறத விட. ஸோ இதுதான் அவங்களோட அலகாட் மெனு. நம்ம பஃபே புக் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் பஃபே புக் பண்ணலாம், நார்மலாக வந்து எடுத்துக்கிறதுனா இதுதான் அந்த ப்ரைஸிங்ஸ் எல்லாமே. $14, $12 எல்லாமே அதில் இருந்தது. ஸ்டார்டர்ஸ், வெஜ், நான்வெஜ் எல்லாமே அவங்களோடதில் வந்து எல்லாமே யூனிக்காக நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் மெனூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி டிப்பிக்கலி கைண்ட் ஆஃப் அ நார்த் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான் அது. ஸோ நிறையா நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் மாதிரி தான் இருந்தது. நான் அண்ட் தந்தூரி ரோட்டி அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்து பிரியாணி, ரைஸ், ரோட்டி, நான், ஒரு ரைத்தா, சாலட்ஸ், டெசர்ட்ஸ் எல்லாமே அவங்க இதில் இருந்தது. ஸோ டீட்டெயில் மெனு வந்து நான் இதில் உங்களுக்காக வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் அங்கே வந்து டைன்இன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி QR கோட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போதே உள்ளே போய்ட்டு அதுலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்மளோட டேபிள் செட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பட் கொடுத்தாங்க. இது கொஞ்சம் பெப்பர் இருந்தது. ஸோ மசாலா பாப்பட் மாதிரி இருந்தது. பிளேட்ஸு, நம்ம டேபிள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கட்லரிஸ்லாம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த வியூ. எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. ஒரு சண்டே லஞ்சுக்கு நாங்கள் லாஸ்ட் வீக் போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் சண்டே இஸ் வெரி குட், ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராக ஒரு க்ரீமி மஷ்ரூம் சூப் கொடுத்தாங்க. இந்த மஷ்ரூம் சூப் பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருந்தது அண்ட் நல்ல காரமாக இருந்தது. அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அப்படைசிங்காக இருந்தது நம்மளுக்கு. அந்த டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸில் வந்து நம்ம வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ் சொல்லியிருந்தனால 3 பஃபே இது புக் பண்ணியிருந்தோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆர்டர் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் வந்து பன்னீர் 65, பன்னீர் மஞ்சூரியன், கோபி 65, கோபி மஞ்சூரியன் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணாங்க. இது பன்னீர் டிக்கா நெக்ஸ்ட் ரவுண்ட் சர்வ் பண்ணாங்க. ஸோ இந்த 2 செட் ஆஃப் இதுவுமே சாப்பிட்டோம் நம்ம ஸ்டார்டர்ஸ் எல்லாம். சூப் அண்ட் ஸ்டார்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து சர்வ் பண்ணாங்க ஸ்டார்டர்ஸில். இது மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு வந்து வெஜ் பிரியாணியும் பன்னீர் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. 3 பஃபேக்கு 3 இது கொடுத்துருந்தாங்க. ஸோ செம்ம டெம்ப்டிங்காக இருந்தது. இந்த கிரேவிஸ் கூட தந்தூரி ரோட்டி நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வேணாலும் நீங்கள் நான் சொல்லிக்கலாம். இது மாதிரி தான் அவங்களோட நெக்ஸ்ட் சர்விங்ஸ் இருந்தது. ரைஸோட கலர் பாருங்கள் எவ்வளோ டெம்ப்டிங்காக எல்லோ அண்ட் இதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நோ மோர் வெயிட்டிங், நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட ரோட்டீஸ் அண்ட் பிரியாணி எல்லாமே. ஸோ வெஜ் பிரியாணியுமே வந்து கரெக்டான டெக்ஸ்சர் இதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோஃபார் வந்து நம்மளோட ஸ்டார்டர்ஸே வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் நல்லா இருந்தது. கிளைமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன் வந்து மழையும் இல்லை வெயிலும் இல்லை, ஒரு மாதிரி ப்ரீஸியாக இருந்தது. ஸோ அந்த ப்ரீஸி கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஹாட்டாக ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஹாட்டாக ஸ்பைஸியாக சாப்பிட்டதுக்கு செம்ம கூலிங் எஃபெக்டோடு இருந்தது. இந்த ரசமலாய் அவங்களோட டெசர்ட் கடைசியாக சர்வ் பண்ணது சான்ஸே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது நம்மளோட ஓவரால் லன்ச்சு. ஸோ ஒரு சண்டே லன்ச் வந்து வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள ஆம்பியன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ லைவ் கவுண்டர்ஸில் ரொம்ப ஹைஜீனிக்கலாக நீட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் உள்ள செட்டப்பு. ஸோ நிறையா பேர் வந்து வெளியில் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க உள்ளே ப்ரிஃபர் பண்ணுறத விட. ஸோ ஃபேமிலியாக நீங்கள் கிட்ஸ் எல்லாம் வரீங்க அப்படின்னாலும் உள்ளேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ள ஆம்பியன்ஸ் வந்து நீட்டாக டீசெண்டாக இருந்தது. உள்ளே ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கிட்ஸோடு வந்தீங்கனாலும். ஸோ மசாலாஸ் எல்லாமே அவங்க வந்து அங்கே லைவாகவே நம்மளுக்கு பார்த்துக்கலாம் அவங்க எப்படி நீட்டாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ப்ளீஸிங்காக ப்ளசண்ட்டாக நல்லா நம்மளோட மூவ் பண்ணாங்க. ரொம்ப ஹம்பிளாக ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் அந்த செஃப் குக் பண்ணுறதுமே நம்ம பார்த்தாலுமே தெரியும், நல்லா லைவ் கவுண்டர்ஸில் நல்லா நீட்டாக ஹைஜீனிக்கலாக இருந்தது. ஸோ இது வந்து வேறு ஒரு ஆர்டருக்காக அவங்க நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த குலோப் ஜாமுன் ஆர்டர் பண்ணோம். நம்மளுக்காக இது உடனே ஹாட்டாக பண்ணி கொடுத்தாங்க. செம்ம சூப்பர், இதுவுமே ஹாட்டாக சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ஃபுட் எல்லாமே. அண்ட் அந்த ஸ்டாஃப் எல்லாமே நம்மளுக்கு ஒரு செம்ம ப்ளசண்ட் லன்ச்சாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அவங்களோட 10% ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அந்த இதோட போட்டிருக்கேன் நான். டைன்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஓவரால் நாங்கள் சாப்பிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா $63 ஆச்சு பில்லு. ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்மளோட ரிவ்யூஸ் நான் எல்லாமே வந்து ஃபுட் எப்படி எப்படி இருந்தது, சர்வ் பண்ணது எப்படி இருந்தது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பில்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 மெம்பர்ஸ் வந்து இந்த பஃபே நீங்கள் எடுத்துக்கிறதா தான் டிசம்பருக்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும், இல்லை அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், லொக்கேஷன் ஆம்பியன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும்னாலும் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிற சொல்கிறேன். ஸோ சிங்கப்பூருக்கு டூருக்கு யாராவது வராங்க டிசம்பருக்குள்ளே அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் இந்த ஆஃபரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே தான் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா எனி டைம் யூ கேன் கம் அண்ட் ஹேவ் திஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வேறு ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றின வீடியோஸும் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறதையும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் ரெசிபியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு வாலே குக்கிங்.